எடுத்து வாசிக்க கொண்டு வருது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தானே? வாசிக்க. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போனவங்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட இப்போ நமக்கோ, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா ரட்சிக்கப்படுறோமா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்றீங்க? ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது. முடிவு வரைந்தும் நிலை நிறுத்தப்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோம். அந்த ரட்சிப்புல நம்ம நிலை நின்றால் மட்டும்தான் அந்த முழுமையான ரட்சிப்பு நம்ம அனுபவிக்க முடியும். எப்போ? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்றீங்க? ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், காக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ரட்சிப்பு என்பது காக்கப்படுகிற அர்த்தம். இயேசு கிறிஸ்துக்கு பேர் என்ன? ரட்சகர். அப்படின்னா என்ன அர்த்தம்? காக்கிறவர், பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து நம்மளை ரட்சித்து காக்கிறவர். அதனால தான் இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக. இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் நடந்த சம்பவம் கிடையாது. பூமியில் நாம் வாழ்கிறவரில் ரட்சிப்பு உண்டாகணும். ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டோமா? பட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்? அந்த ரட்சிப்புக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறோம். மாறக்கூடாது. பிரசங்கத்தை என்ன பண்ண பட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரட்சிப்புக்குள்ளே நாம் போயிட்டுருக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ரட்சிப்பு என்பது நம்ம பரலோகம் போய் சேர்றவரெலாம் ரட்சிப்பு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ரைட்டு. இந்த இந்த நாட்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்தின் அடிப்படையில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போக்கு பைத்தியமாக இருக்கிறோம். நமக்கும் அது ரட்சிக்கப்படுற, நமக்கும் அது தேவனுடைய பலனாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த பலன் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, ஏன் இந்த நாட்களில் நம்ம சிலுவையை உபதேசத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், சிலுவையில் இயேசு என்ன செய்தார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு தான் வெற்றியே வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வெற்றி எப்போ வரும்? சிலுவையில் அவர் ஜெயிச்சதே தெரிஞ்சிடாதான் வெற்றி. ஆமென். இயேசு கிறிஸ்து கரெக்டாக 6 நாளைக்கு முன்னாடி கழுதை குட்டி மேலே என்ன பண்ணார்? கழுதை குட்டி மேலே அவர் என்ன பண்ணார்? அவர் ஊர்வலமாக வந்தார். அப்போ என்ன பாட்டு பாடினாங்க? ஓசன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ப்ரைடு பண்ணி பார்க்குறாரு. அது நம்ம வருகிற நாட்கள் அதை பார்ப்போம். கடைசி வாரம், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்னது, எல்லார் வீட்டிலையும் என்ன பண்ணுவாங்க? குருத்தோலை ஞாயிறுன்னு கொண்டாடுவாங்க. அந்த குருத்தோலை ஞாயிறு என்னென்னா வெற்றி பவனி போனது. முன்கூட்டியே ப்ரைடு பண்ணி பார்க்குறது. உங்களுக்கு புரியணுன்னா சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஓட்டு போடுவாங்க. கவனிக்கிறீங்களா? ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஊரில் இருக்கும்போது நிறைய இராணுவம் மிலிட்ரிஸ்லாம் பரைட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன் அவங்க வந்தாங்க? மிலிட்ரிலாம் ஏன் வந்தது அந்த ஊருக்கு? நிறைய போலீஸ் நின்று அப்படியே பரைட் பண்ணி காட்டுவாங்க. எதுக்கு அதுன்னு கேட்டிங்கன்னா, எதனா ஒரு அசம்பாவிதம் வந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்? உங்களை எந்த நேரத்திலும் அட்டாக் பண்ணுவோம். எந்த நேரத்துலையும் அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம். ஓட்டு போகிறதுக்கு பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, யாருக்கும் மிரட்டினாலும் பயப்படாதீங்க அப்படின்னு முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்க? அவங்க பரைட் பண்ணி காட்டுறாங்க. அது போல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயிக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு பரைடை நடத்தினார். அதுதான் வெற்றி பவனி. அல்லேலூயா. சிலுவையில் போய் என்ன செய்ய போகிறார் என்பதை முன்னாடியே செஞ்சு காட்டிட்டார். இப்போது இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ரத்தத்தை எடுத்து பானம் பண்ண முடியும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அது ஒரு ஆட்டை வெட்டி அந்த ரத்தம் வெட்டினா தான் ரத்தம் வரும். ஆமாவா? புரிஞ்சுக்கொள்ளுங்க, வெட்டினா தான் ரத்தம் வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவை அடித்தா தான் ரத்தம் வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு? திருவிருந்து பஸ்காவை என்ன பண்ணுறாரு? ஒரு ஆயத்தம் பண்ணும்போது, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணுன்னு சொல்கிறார். எப்படி ரத்தத்தை எடுத்து கொடுத்தாரு? செத்த பிறகு அடித்து கிழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாங்க ரத்தம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இரவே, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இரவே என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் வரவழைத்து, சீசரில் வரவழைத்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? தம்முடைய ரத்தத்தை என்ன பண்ணுறாரு? எடுத்து கொடுக்குறாரு. இது என்னுடைய அப்பமாக இருக்கிறது, சரீரமாக இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமாக இருக்குது, என்ன பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அப்போ என்ன சொன்னாருன்றது நம்ம புரிஞ்சிட்டாதான் வேதம் புரியும். அதை அடையாளப்படுத்துகிறார். பைபிளில் எப்போ தொடங்குது? மல்கியாக்கு அப்புறம். ஆனால் புதிய ஏற்பாடுன்றது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் தொடங்குறது தான் புதிய ஏற்பாடு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுலேருந்து போட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு புரியாதுன்றதுனால.
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4மே சுவிசேஷம், 4மே பழைய ஏற்பாட்டை சார்ந்தது தான். ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கடைசி ரெண்டு அதிகாரத்தில் தான் அவர் மரித்தது குறிச்சிருக்கும். அப்போ எங்கே தொடங்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடு தொடங்குது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்புடைய ஆடு செத்துச்சு, அந்த ரத்தம் மோசேவினால் கொண்டு வந்து தெளிக்கப்படுது. ஆனால் புதிய ஏற்பாடு என்பது இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம நியூ கவர்னன்ட்டில் இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை கிடையாது, பழைய கலர் டிவி கிடையாது, பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. இப்போ நம்மக்கிட்ட எல்சிடி எல்இடி என்னென்னவோ வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த டிவி, அப்பா எங்கள் அப்பா கொடுத்த டிவி, நான் அதிலே பார்த்துக்கிறேன், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி யாருன்னா பார்த்துன்னு இருப்பீங்க. அப்படி தான் மோசே கொடுத்தது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி. இயேசு கிறிஸ்து கொடுத்தது என்ன தெரியுமா? லேட்டஸ்ட் மாடல், புது டிவி மாதிரி. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இயேசு செய்ததை ரொம்ப பெருசாக பார்க்கணும். பழைய ஏற்பாட்டை நம்ம தூக்கி பிடிக்கணுன்றது தவறு கிடையாது, உண்மைதான். அது எல்லாம் யாருக்காகனா இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக. ஆமென். இங்கேருந்து திருப்பூர், இங்கேருந்து ஒரு போர்டு வச்சுருக்குதுன்னு வச்சுக்க, மகாபலிபுரம், மாமல்லபுரம். இப்போ போர்டு வச்சுருக்குது. போர்டு வச்சதுனால அந்த ஊர் பேர் மகாபலிபுரமா, இல்லை இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது மகாபலிபுரம் போட்டிருக்கு, அது மகாபலிபுரமா? புரிகிற மாதிரி கேட்குற பாருங்க. உங்களுக்கு புரியல, கேள்வி கேட்டது புரியல. அதாவது இங்கே காணத்தில் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க, 27 கிலோமீட்டருக்கு அப்புறம் 26 கிலோமீட்டர் மாமல்லபுரம் போட்டிருக்கு. இப்போ அந்த போர்டை பார்த்தா மகாபலிபுரம் அப்படின்னு அங்கே நின்றுவீங்களா, இல்லை மாமல்லபுரத்துக்கு 26 கிலோமீட்டர் தாண்டி போவீங்களா? எதுதான் மாமல்லபுரம்? அதான் மாமல்லபுரம். ஆனால் இங்கே வச்சிருக்குது என்ன? போர்டு. பழைய ஏற்பாடு என்பது அதுதான். இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது, சிலுவையை காண்பிக்கிறது, மீட்பை காண்பிக்கிறது, ரட்சிப்பை காண்பிக்கிறது, உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தால் தான் பெற முடியும். நான் நின்றக்கூடாது, ஓ ஆண்டவர் அருமையான பழைய ஏற்பாடை கொடுத்துருக்கிறாரு, நன்றி, பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். பழைய ஏற்பாடு எல்லாமே காண்பிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை. ஆமென். பண்டிகைகள், பலிகள் எல்லாமே அதில், அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்க்கலாம் இயேசுவை எப்படி அவங்க காண்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. தாவீதுலேருந்து இயேசுவை எப்படி பார்க்க முடியும், சிம்சோன்லேருந்து எப்படி இயேசுவை பார்க்க முடியும், கிதியோன்லேருந்து இயேசுவை எப்படி பார்க்க முடியும், அதாவது யோசேப்லேருந்து எப்படி இயேசுவை பார்க்க முடியும், ஈசாக்லேருந்து இயேசுவை எப்படி பார்க்க முடியும், எல்லாம் அங்கேருந்து நம்ம இயேசுவை பார்க்கணுன்றதுக்காக தான். நம்ம அங்கே நின்றக்கூடாது, போர்டை பிடிச்சிட்டு இதுதான் மகாபலிபுரம், இதுதான் மாமல்லபுரம் அப்படின்னு நிற்கக்கூடாது. அதை பார்த்து போகணும், பலிகளை பார்த்து இயேசுவாண்ட போகணும். அதாவது என்ன சொல்கிறது, பண்டிகைகளை பார்த்து இயேசு இடத்துல போகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்ததுக்கப்புறம் பண்டிகை பலிகள்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துவதற்காக இருக்குதுன்னு வசனம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டுடைய நோக்கம் என்னென்னா, விழுந்து போன மனுஷனை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, இயேசு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது என்பதுக்காக தான் பழைய ஏற்பாடு. ஆமீன் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாடு படிக்கலை அப்படின்னா புதிய ஏற்பாடு புரியாது. பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களை தெரியல அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கு தான் எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா, நானும் எபிரேயர் புத்தகத்தை உங்களுக்கு எப்படி ஆகிலும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பிப்பேன். ஒரு அதிகாரம் போலாண்டி எதனா ஒன்று வந்துடும், அதோடு போயிடும். எபிரேயர் புத்தகம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதுங்க, டோட்டல் பழைய ஏற்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம பழைய ஏற்பாடை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வழிகாட்டி. அது நேரம் எங்கே கொண்டு போய் நிற்கும்னா இயேசு விடத்தில் போய் நிற்கும். இயேசு விடத்தில் எங்கே போய் நிற்கும்னா ஏசப்பா கிட்ட அவர் செய்த பலியில் நிற்கும், அவர் செய்த தியாகத்தில் நிற்கும், அவர் செய்த மீட்பில் நிற்கும். அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாக மாறிட முடியும். அல்லேலூயா. ஸோ அதனால் நம்மளுக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். அதனால தான் மனுஷன் விழுந்து போனதுமே, மனுஷன் தப்பு பண்ணதுமே அவனுக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்றா பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, இது யார் சொல்கிறது, யாருக்கு யார் சொல்கிறது? பாவம் செஞ்ச ஆதாம் ஏவாளுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லலை, பிதா சொல்கிறாரு. யாரை குறித்து சொல்கிறாரு? குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். வேதத்தை திருத்துவ தேவனில் எங்கே செயல்படாங்கன்னு பார்க்கணும்.
இப்போது ஆதாமையாவில் பார்க்குறாரு. அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆதாமையாவில் இப்படி நிற்கிறாங்க தோட்டத்தில். இப்போது சர்ப்பம் நிற்கிது. சர்ப்பம் நம்ம என்ன நினைக்கிறோம், சர்ப்பம்னா அப்படியே 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 ஊர்ந்து போகிறது. அப்படி இல்லை. சபிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஊர்ந்து போகிறதாக மாறிடுது. அதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்ததுன்னா பறக்கிறதாக இருந்தது. த ட்ராகன். இன்றைக்கி கூட நீங்கள் சைனா தேசத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சீனா தேசத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு அப்படியே அவங்களுடைய வேடிக்கை பொருள், அவங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா பாம்பாக தான் இருக்கும். அது எப்படின்னா அவ்வளோ பெருசாக வாயை திறந்துக்கிட்டு அப்படியே பறக்கிறது மாரி வரும், அப்படியே தண்ணியிலேருந்து எழும்புற மாரி வரும், பயங்கரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் தான் வலு சர்ப்பம், அவன் தான் பழைய பாம்பாகிய பிசாசு, அவன் தான் சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன். அப்போ பாம்பை மட்டும் பார்க்கக்கூடாது, பாம்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். நல்லா கவனிக்கணும், பாம்பை பிசாசு சாத்தான் பயன்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சரீரம் தேவை. இருக்கிறது 2 சரீரம் தான். அது தேவனோடய இருக்குது. இந்த தேவனோடு இருக்கிற சரீரத்தை நேராக வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. எல்லாமே பார்த்தா கவனிங்களேன், எல்லாமே பார்த்தா கர்த்தர் படைச்சது மாதிரியே எல்லாமே இருக்குது. ஆனால் சர்ப்பம் இருக்குதுல்ல, பாம்பு, அது பார்த்தா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். மண்ணில் இருந்தால் மண்ணு மாதிரி இருக்கும், தண்ணியில் இருந்தால் தண்ணி மாதிரி இருக்கும். அது சிலதெல்லாம் நீங்கள் நேஷ்னல் ஜியாகிரபி சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. திடீர்னு பார்த்தா மண்ணு உள்ள டக்குன்னு பாம்பு எழும்புவோம். மண்ணு மாரி இருக்கும், இதில் பார்த்து பாம்பாக இருக்கும், தண்ணியில் இருக்கும். சில நேரத்தில் மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும், பாம்பு மாதிரியே தெரியாது, மரம் மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தா நல்லா ஜூம் பண்ணி காட்டுவாங்க அது பாம்புன்ட்டு. இலைகளில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இலை இருக்கும், பச்சை கலரில் பாம்பு இருக்கும், தெரியாது. அது தன்னுடைய சூழலை தனக்கேற்றது போல் இடத்துக்கு ஏற்ற போலவே மாற்றிக்கொள்ளும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா. பாம்பை வந்து நம்ம இருக்கிறோம்ல, அது பிடிக்கல, ஏன்னா கருத்தை சமைச்சதுக்கப்புறம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாம்பு அப்படியே அப்படி மின்னும், அப்படியே தக தக தகன்னு மின்னும், அப்படியே அது அதோடைய சரீரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே கண்ணாடி மாரி அப்படியே வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படி ஒரு அழகு கிடையாது, ஆனால் சர்ப்பத்துக்கு அப்படி அழகு. ஏன்னா அந்த பெருமை அதுக்குள்ளே இருந்தது. சாத்தான் நமக்கேற்ற ஒன்று வேணும், அது வேறு யாரும் கிடையாது, இவன் தான். இவனுக்குள்ளே உள்ளே பூந்தால் தான் வேலையாகும்னு சொல்லிட்டு இது காட்டு மிருகமாக மாறிச்சு. நல்லா கவனிக்கணும், சர்ப்பம் என்பது காட்டு மிருகம். நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசித்துங்க. நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா தான் நான் சொல்கிறதெல்லாம் புரியும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அப்போ இது காட்டு மிருகம். காட்டு மிருகம் உள்ளே வந்துடுச்சு. எங்கே வந்துடுச்சு? நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்பயே ஆதாம் உஷாராக இருக்கணும், ஏவாள் உஷாராக இருக்கணும். நீ எப்படி உள்ளே வர முடியும்? கர்த்தர் உன்னை காட்டில் இருக்க தானே படித்தார், நீ எப்படி வீட்டுக்குள்ளே வருவேன், தோட்டத்துக்குள்ளே வருவேன்? நான் கேட்டிருக்கணும், கேட்கல. பேசுனதுமே இவங்களுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, யார் இது? முதல்ல கடவுள் பேசினார், இப்போ நானும் நீ தான் பேசிட்டு இருக்கிறோம், நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிடுச்சு. ஏவாள் நம்பிடுச்சு. அதனால் பேசி கான்ட்ரவர்சி நடக்குது, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பாலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல, நல்ல கவனிக்கணும், அது காட்டு ஜீவன், சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் என்னவா இருந்துச்சா? பிசாசு எப்படிப்பட்டவன்? சூப்பராக ஏமாற்றுவான், செம்மையாக ஏமாற்றுவான், உங்களை வேணுட்டு பிளான் பண்ணி ஏமாற்றுவான். அது கண்டுபிடிச்சலாம். சர்ப்பத்தின் ஆவி எப்படிப்பட்டதுன்னா தந்திரம் உள்ளது. அல்லேலூயா. அப்போது அது என்ன பண்ணுதுன்னா தோட்டத்தில் அது வரத்துக்கு தந்திரமாக யோசித்து பிளான் பண்ணி உள்ளே வருது. எங்கே வந்துடுச்சுன்னா தேவன் படைத்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே உள்ள வந்துடுச்சு. வந்து என்ன பண்ணுது? வாசிங்களா, தொடர்ந்து வாசிங்களா சகோதரி. அது ஸ்திரியை, இங்கே தான் கவனிங்க, இங்கே பாருங்க, ஸ்திரியை நோக்கி. இப்போ ஸ்திரீ என்பது யார்? நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ ஸ்திரீ என்பது யார்? சபை. இப்போ நம்மளை பார்த்து பேசும். எப்படி பேசுனா, அன்றைக்கி உருவத்தோடு வந்து பேசிச்சு. இப்போ நம்ம எங்கே பேசணும்? மூளையில் பேசும், ஆத்மாவில் பேசும். என்ன பேசுன்னா வாசிங்களேன். நீங்கள் எதை வச்சு சொல்லிச்சு? ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனி புசிக்கலாம், ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ எங்கேருந்து வந்து பேசுதுன்னா, தேவன் எதை சொன்னாரோ, கவனிங்க, தேவன் எந்த அடிப்படையில் எதுக்காக சொன்னாரோ அதை வச்சே கிட்ட வரான். இயேசு கிறிஸ்து கிட்ட எதை வந்து பேசினா? 4ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்கள் வாசிக்க தேவையில்ல. எதை பேசணும்னு நினைக்கிறீங்க? சாத்தான் வசனத்தை தான் பேசணும். உங்களை விட என்னை விட ரொம்ப நல்லா தெரியும் வசனம், பர்ஃபெக்டாக தெரியும், எழுத்து பிழை இல்லாமல் தெரியும். நீங்களும் நானும் கூட ஒரு வசனத்தை அப்படி இப்படி மாற்றி பேசுவோம், ஆனால் அவன் பர்ஃபெக்டாக பேசுவான்.
எப்படி ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரியே வந்தால் தான் ஏமாற்ற முடியும். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் யாரும் அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது. இப்போ உங்களை வந்து கர்த்தர் உங்ககிட்ட ஒரு 100 ரூபா வாங்க சொன்னால் நம்புவீங்களா? தருவீங்களா நீங்கள்? அப்போ நான் என்ன பண்ணணும்? வெள்ளம் சொல்லியமாக பேண்ட்டை போட்டு அக்கலத்தில் ஒரு பைபிள் வச்சுன்னு கர்த்தர் உங்ககிட்ட வந்து ஒரு 100 ரூபா கேட்க சொன்னார்னா நீ நம்ம கர்த்தரே சொன்னார் பொழுது கொடுப்பீங்க. பக்காவாக வஞ்சிப்பான். அல்லேலூயா. உங்களை எப்படி வஞ்சிக்கணும்னு அவனுக்கு தெரியும், எதில் வஞ்சிக்கணும்னு தெரியும். ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஹலோ, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முன்னாடி, இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தீங்களோ, ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருந்திருப்போம், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருந்திருப்போம். உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்கிறேன். மறுபடியும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட அதை தான் மனதில் கொண்டு வந்துடுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, எடுத்துக்க, அதெல்லாம் ஆண்டவர் நான் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு அதை வச்சு தான் அவனுக்கு புதுசாக ஒரு அறிவு கிடையாது. இருக்கிறத வச்சு தான் அவங்கள சோதிப்பான், இருக்கிறத வச்சு தான் அவங்கள மாட்டி விட பார்ப்பான். அல்லேலூயா. அப்போ சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்துதான். வாசிங்க. இருந்தது. அது இப்போ சபையை நோக்கி, இங்க பாருங்களேன், இந்த இதெல்லாம் சொன்னாரா? சொன்னதுண்டோ? அப்படியா சொன்னாரு? அங்கே வைக்கிறான் ஒரு கேள்வியை. முதல்லையே பொய் பேசுகிறான், முதல்லே பொய்யை நம்ப வைக்க பார்க்குறான். அப்போ பிசாசுடைய வேலை என்னன்னா, அப்படியே இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக, சும்மா சின்னதாக ஒரு லைட்டாக, ரொம்ப பெருசாக மாற்றிட்டாக்கா கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் அறிவு இருக்குது, உங்களுக்கு ஞானம் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் மாற்ற மாட்டான், லைட்டாக மாற்ற, லைட் டியூனிங்கில் வச்சா போதும். நீங்கள் அப்படி தான் இருக்கும் பொழுது, உண்மை தான் இருக்கும். நீங்களாம் எதில் மாட்டுவீங்க? கிறிஸ்தவர் எதில் மாட்டுவீங்க தெரியுமா? நான் சொல்லிட்டா? கிறிஸ்தவர் எதில் மாட்டுவாங்க தெரியுமா? நான் சொல்லட்டுங்களா? ஒன்று கள்ள உபதேசத்தில் மாட்டுவீங்க, இல்லை கள்ள தீர்க்க தரிசனத்தில் மாட்டுவீங்க, இல்லை கள்ள போதர் இடத்துல மாட்டுவீங்க, இல்லை கள்ள கிறிஸ்துவ இடத்துல மாட்டுவீங்க. ஏன்னா வேற ஒருத்தன் வந்து சொன்னேன், போ, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எங்கள் ஆண்டவர் குறித்து எனக்கு நல்லா தெரியும், என் தேவனை குறித்து எனக்கு நல்லா தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் தானே தெரியும் அப்படின்னுவீங்க. ஆனால் கள்ள போதர்கள் வந்து சொன்னால் நம்மளை அப்படியே கொஞ்சம் மாற்றி பேசுவாங்க, அவ்வளோதான். கள்ள கிறிஸ்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கிறிஸ்துவை போலவே அணிந்து, கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எதுலேருந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாவரையும் வஞ்சிக்கும் வசனம் சொல்லுது. எப்படி நம்மளை வஞ்சிக்க முடியும் பிசாசு? தேவன் சொன்ன வார்த்தையிலேருந்து அந்நிய பாஷைலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஜெபம், நாங்களாம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம், அப்படி வரோம். ஒன்று எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், அதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகலாம், அத்தருக்கு தெரியும். ஃபங்க்ஷனுக்கு போனால் எப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க? சொந்தக்கார மூலியமாக வந்து பேசுவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்செலாம் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். நீ வரலன்னா எவ்வளோ பேர் தெரியுமா உன்னை கோச்சிக்குவாங்க? அப்படி லைட்டாக சொந்தக்கார மூலியமாக பேசுவான். நைட்டாக வந்து பிசாசு அப்படியே அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து நின்று, ஹே நீ சர்ச்சை போகலாம், ஒன்றும் கர்த்தர் கோச்சிக்க மாட்டார், நான் பேசுவான். அப்படிலாம் பேச மாட்டான். உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் ரொம்ப அழகுள்ளவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சாத்தான் தான். நம்மளாம் கம்மி தான். ஆனால் அவனை படைக்கும் போது அவனை எப்படி படிச்சிட்டாருன்னா, அவன் அழகு சௌந்தரியம், நம்மளாம் பல்ல காட்டின்னு அப்படியே முடி விரிச்சு போட்டு வந்து அப்படியே கருப்பாக வந்து நின்னா அப்படிலாம் வரமாட்டான் அவன். நம்மளுக்கு தெரியணும் அவன் எப்படிப்பட்டவன்ட்டு. தலையை நசுக்கிறதுனால அவனுடைய முகபாவனெலாம் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவன் உயிரோடு இருக்கிறான், நல்லா கவனிக்கணும், அவன் உயிரோடு தான் இருக்கிறான், இன்னும் சாகலை. ஆனால் முகசாயெல்லாம் மாறிடுச்சு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய கால் அவனை மிதிச்சதுனால. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, ஸ்திரீ உனக்கும் ஸ்திரீக்கும். இப்போது சாத்தானை பார்த்து பேசுகிற கவனிங்க. இப்போ இங்கே நிற்கிறாரு, இங்கே நின்று சாத்தானை பார்த்து பேசுகிறாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் கவனிங்க, இப்போ எங்கே இருக்குது? நல்லா கவனிங்க, இங்கேயே சிலுவையை பார்க்கலாம். கவனிங்க, இங்கேயே சிலுவையை பார்க்கலாம். இந்த பக்கம் சாத்தான் நிற்கிறான்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு, இந்த பக்கம் மனுஷர்கள் நிற்கிறாங்க, இங்கே பிதாவாகிய தேவன் நிற்கிறாரு. இப்போ எதுத்தா மாதிரி இயேசு நிற்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிதாவாகிய தேவன் உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் இருக்கிறார்ல, அதோ இது இருக்கிற அவர்,
உன் தலையை நசுக்குவார். எங்கே இருக்கிறார் அவர்? இவர் அவரா? அவர். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் எப்படி தலையை நசுக்க முடியும்? ஏன் தலையை நசுக்கணும் அப்படின்னா, இந்த சர்ப்பம் வினா உள்ளதாக இருக்கிறதான்னு வசனம் சொல்லுது. இந்த சர்ப்பம் ரொம்ப அழகாக அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றக்கூடியது, வஞ்சிக்கக்கூடியது. ஆதாமை அவளை வஞ்சித்து போட்டது. இப்போ அதே காரியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறது, மனுகுலத்தை மீட்க ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாரு? பாவம் செஞ்சதுமே சொல்லிட்டாரு, இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக. இப்போ இந்த மனுகுலத்தில் வந்துட்டு இருக்குது, ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்கு. இவங்க தோட்டத்தை வெளியே துரத்தப்படுறாங்க. வெளியே துரத்தப்பட்டதும் இவங்க போய் அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் உருவாகுது. யார் யார்? முதல் காயின் வர்றாரு, அப்புறம் ஆபேல் வர்றாரு. ஆபேல் வந்ததுமே கொஞ்ச நாள் ஆபேல் காலி. பூமியில் 4வது மனுஷன் ஆபேல் அவுட்டு. ஏன் அவுட் ஆனார் அவர்? நம்ம நேற்று ஆக்சுவலாக அதை பார்க்க வேண்டியது இருக்குது, பார்ப்போம். அது கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிடும். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அதனால் ஆபேல் மேலே பொறாமை கொண்டு காயின் ஆபேலை கொலை செய்தார். 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும், நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை 2 பேருக்குள்ள. எப்படி இந்த பிரச்சனை வந்தது? இந்த 4ஆம் அதிகாரத்தை இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு தொடர்ந்து இந்த உனக்கும் ஸ்திரீக்குன்றதே கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்ன்றதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே அப்படியே பொறுமையாக போகும். இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே நேற்று பேசின அந்த தொடர்ச்சியை நான் இன்றைக்கி அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், இப்போ கர்ப்பவதி ஆகி என்ன பெற்று? காயினை பெற்று. என்னவா? இதை சில பேர் தவறாக புரிஞ்சிட்டு தவறான உபதேசத்தை உபதேசிக்கிறாங்க. இவ கர்த்தரால் பெற்றான்னு சொல்கிறாளே, அப்போ கர்த்தரால் பெற்றாளா அப்படின்ற மாதிரி சில தவறான உபதேசங்கள். இன்றைக்கி எவ்வளோ கேவலமான உபதேசங்கள் மாறிடுச்சு. கர்த்தரால் பெற்றேன் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்னுடைய எல்லா பிரசவ காரியங்களும் முன்னின்று செய்து கொடுத்து என் பிள்ளையை சுத்தம் பண்ணி அதை தொடச்சி கையில் கொடுத்தார், அதனால் கர்த்தரால் பெற்றேன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா ஏவாளுக்கு தெரியல பாருங்களேன். ஏவாள் அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தால், மாமியார் மருமகள் யாராவது ஒருத்தர் இருந்தாங்க புரியும். இந்த அம்மாவுக்கு இதான் ஃபஸ்ட்டு. இவங்க திருமணமாகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு வயிறு வீங்குது. கவனிங்க, கொஞ்சம் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். வயிறு வீங்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி தடன்னு ஆகுது, மயக்கம் வருது, கேர் ஆகுது, என்னவோ பண்ணுது. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. கர்த்தர் படித்ததெல்லாம் நல்லதாக இருக்க, நான் நல்லா தானே இருந்தேன், இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தேன், இப்போ என்னாச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது, சோகையாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கொஞ்சமாக வீங்குது. ஐயோ எனக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில. அப்போலாம் கேன்சர் இல்லை, அப்போலாம் கேன்சர் இருந்தது அப்படின்னாக்கா எல்லாம் ஒரு ஆள் ஒன்று கேன்சர் வந்திருக்கும் வயிற்றில், அதெல்லாம் அப்போலாம் கிடையாது, தோற்றுறோம். இப்போ இந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் பயம், அச்சம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அது 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நீ வேதனையோடு பிள்ளை பெற்றெடுப்பாய். என்ன பண்ணியிருப்பார்? ஏன் சொல்லிட்டாருன்னா, நீ தேவையில்லாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால நீ ஈஸியாக லகுவாக பெற்றெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீ ஏன் சிக்கிக்கிட்ட மாட்டிக்கிட்ட, அதனால் வேறு வழி கிடையாதுமா, நீ வேதனையோடு தான் பிள்ளை பெற்றெடுக்கணும். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஒவ்வொரு நாளும் பயம் வந்துச்சு. ஐயோ வேதனையோடு பிள்ளை பெற்றெடுப்பார்னா நான் வேதனையோடு தான் பிள்ளை பெற்கணுமா? எப்படி பெற்கணும் அது வேறு டவுட்டு. எப்படி பிள்ளை பெற்கணும் தெரியாது. வாய் மாரி வாந்தி எத்தணுமா? எப்படி பிள்ளை பெற்கணும் தெரியல. அந்த அம்மாவுக்கு பயம், திக்குன்னு 10 மாதத்தில் பிள்ளை வருமா, 8 மாதத்தில் வருமா, 7 மாதத்தில் 6 மாதத்தில் தெரில. பயம், நாளுக்கு நாள் பயம் ஆகுது. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் தான் ஃபஸ்ட்டுங்க, அதனால் தந்தமாக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். இந்த முதல் பிரசவம், தலைப்பிரசவம் எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாமே பயமாக இருக்கும். ஏன் சொல்லுங்களேன், என்ன நடக்குது, என்னடா பண்ணுது, என்ன அப்பப்போ கேட்டுக்கிறது, என்ன விஷயம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பயம் போகும். ஆனால் 2வது பிள்ளை பெற்றெடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கவலையே இருக்காது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க.
அந்த அம்மாவுக்கு அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரே கஷ்டம், ஒரே வேதனை, ஒரே பாடு, வலிக்குது, என்னென்ன பண்ணுது உடம்பு. அப்போது அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன்னு சொல்கிறா. மனுஷனை பெற்றெடுத்தார். முதல் மனுஷன் ஆதாம், முதல் மனுஷி ஏவாள், மூணாவது ஒருத்தன் வரான், அவன் பேர் மனுஷன். என்ன பேர்? அதுக்கப்புறம் வச்சு தான் காயின்னு. வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்களேன். இப்போ அடுத்த பிரசவம் ஈஸி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லிச்சு இந்த அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க. இப்போ வாசித்தது, பின்பு அவனுடைய சகோதரனாகிய, இந்த இடத்துல கர்த்தரால் பெற்றேன்னு சொன்னாலா? இல்லை. ஏன்னா இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, பழகிடுச்சு. நம்மளுக்கு கூட பாருங்களேன், சர்ச்சுக்கு வந்து புதுசில் பயமாக இருக்கும். அப்படியோ என்ன பண்ணுறது தெரில, பாஸ்டர் எதனா கேள்வி கேட்பாரா, நம்மளுக்கு எதனா பண்ணுவாரா, நமக்கு எதனா என்னென்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னென்னவோ இருக்கும். அங்கே வந்து ஒன்றும் இல்லை, ஆத்துமையை கத்திர சோதருக்கு போயிட்டு வாங்கினதும் என்ன அவள் தானா, ஒன்றும் இல்லையா அவள் தானா அப்படின்ற மாதிரி ஆகிடும். பழக 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 தான் ஒரு விஷயத்தில் நன்மையே என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கும். அல்லேலூயா. சரி, இந்த இந்த சம்பவம் ஏன் நடக்குதுன்னு கேட்டால், இந்த வாசிங்களேன் அதை முடிச்சிடுறேன் நான். இங்கே கவனிங்களேன். இப்போ ஆடுகள் எங்கேருந்து வந்தது? அப்போது நல்லா கவனிக்கணும். சாதாரணமாக ஒரு விஷயம் நடக்கலை. பல வருஷமாக இவங்க ஏதேன் தோட்டத்தில் வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, பழுகி பெருகிட்டு இருக்கும்போதே அவங்கக்கிட்ட நிறைய மிருக ஜீவன்கள் இருக்குது. இந்த மிருக ஜீவன்கள் இருக்கும்போது ஆபேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ ஆடுகளை மேய்ச்சிட்ருப்பா அப்படின்றாரு. அடுத்தது வாசிங்க. காயின் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் நிலத்தை பயிரவனா தான்? சரி வாசிங்க, அடுத்தது வாசிங்க. அந்த அளவுக்கு கொஞ்ச நாள் சென்ற பின்பு என்ன கொண்டு போகிறான்? காயின் நிலத்தின் கனிகளை கொஞ்சம் கர்த்தருக்கு எடுத்துட்டு போகிறான். ஆபேலும் தன் மந்தையில் தலையிற்று, அது என்ன தெரியுமா, கர்ப்பம் திறந்து பிறக்கிறது, ஃபஸ்ட்டு பான், மந்தையிலே தலையிற்று அப்படின்னா அர்த்தம் முதலாக இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு போகிறான். அதில் எப்படி எடுத்து போகிறான்னா, பார்க்கறதுக்கு நல்லா கொள்ளுன்னு இருக்கிறத பார்த்து ஆண்டவர்கிட்ட எடுத்துன்னு போகிறான். கவனிங்க. வாசிங்க. யார் முதல்ல காணிக்க எடுத்து போனது? ரெண்டாவது காணிக்க எடுத்து போனது யார்? ஆபேல். அப்போ முதல்ல எதை ஆசீர்வச்சிருக்கணும்? கர்த்தர். இப்போ கர்த்தருக்கு ஏன் காயினத்தை ஆசீர்வதிக்க முடியல? சரி வாசிங்க. அங்கீகரிக்கவில்லை. காயினையும் காயினுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. கவனிங்களேன். பிரசவம் பார்த்தது யாரு? கர்த்தர் பார்த்தார். காயினை எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி அவனை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்கும்போது பண்ணதெல்லாம் யாரு? பாவம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாரா? அவனை துரத்தி விட்டாரா தவிர அவங்கள என்ன பண்ணல, அழிக்கலை. நினச்சிருந்தா கர்த்தர் அப்பயோ அந்த ஜென்ரேஷன் அழித்து அந்த மறுபடியும் ஒரு ஆதாமை எவ்வளோ உருவாக்கிடலாம். ஒன்று உருவாக்கிட்டாருன்னா அதுக்குள்ளேருந்து தான் வருவாரே தவிர புதுசாக ஒன்று மாற்ற மாட்டார். உங்களை கூட சரி, உங்களுக்குள்ளது தான் ஆசீர்வாதம் பெருகுமே தவிர புதுசாக ஒன்று கொண்டு வந்துருக்க மாட்டார். தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்போது ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. ஆதாம் இப்போ தன்னுடைய முதல் பிள்ளைக்கு அவன் என்ன சொல்லி கொடுக்குறான்னா, எதை சொல்லி கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்தவும் அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவங்கிட்ட. இவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தருடைய சித்தம் இதுதான் பழுகுது, நம்ம தான் அதை விட்டுட்டோம் அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா விவசாயம் பார்க்க விட்டார். யாரை? காயினை. ஆனால் இவன் தப்பு பண்ணதுமே ஒரு வார்த்தை இருக்கும், பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறோம், உன் வாழ்நாளெல்லாம் நீ என்ன பண்ணுவ. நேற்று அதான் பார்த்தோம். இப்போது உழைக்கணும்னா என்ன ஆகும்? வேர்வை வரும். அல்லையிலே சொல்லுங்களேன். எதுலேருந்து வருதுன்னா, இவன் தேவன் சபித்த பூமியிலிருந்து, தேவன் சபித்த பூமியில் தேவன் கொடுத்த இந்த பூமியை மனுஷரால் சபிக்கப்பட்டதுலேருந்து இவன் கொண்டு வந்து கொடுக்குறான் முதல் காணிக்கை. ஆண்டவரே இந்தாங்க, நீங்கள் சபித்த பூமியிலேருந்து, நீங்கள் சபித்த பூமி இல்லை, மறுபடியும் நான் அது என் வாயில் தப்பாக வருது,
உங்கள் நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து, எங்களால் சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து, கவனிங்க இந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்குதுன்ட்டு. எதின் அடிப்படையில் அது வந்தது? கர்த்தர் எங்களாகிலும் காணிக்கை எனக்கு வந்து கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி? இருக்காது வேதத்தில். ஆட்டை கொண்டு வந்து கொடுன்னு எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இவங்களுக்குள்ள எப்படி இந்த எண்ணம் வந்தது? ஒரு லாவை வைக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் வச்சார், அதில் பக்கத்தில் ஜீவ விருட்சமும் வச்சார். ஒருவேளை ஆதாமுக்கு சொல்லியிருக்கலாம், ஏவாளுக்கு சொல்லியிருக்கலாம், இந்த பழைய எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கோ, இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடாத. ஒருவேளை என்ன இருக்கலாம், ஒருவேளை எனக்காக கூட இருக்கலாம், எனக்காக விட்டுறேன், அப்போ எனக்கானதையும் நீ எடுத்து சாப்பிடுவியா அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம். தெரில, அப்படி நடந்ததா தெரில. ஏன்னா நம்ம நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நம்ம சொல்ல முடியாது, தப்பான உபதேசமாக போயிடக்கூடாது. அதை விட்டுட்டேனாரு, அதை தான் எடுத்து சாப்பிட்டான். இப்போ பின்னாட்களுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரில, இந்த ஒரு மரத்தின் கனியை நீ விட்டுருக்கலாமே, இந்த ஒரு மரத்தின் கனியை சாப்பிடாம இருந்துருக்கலாமே, இந்த ஒரு மரத்தின் கனியை என் பேச்சை கேட்டு விட்டுருக்கலாமே. அல்லேலூயா. அதை தான் சாப்பிடுன்னு சாப்பிட்டான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டுங்களா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டா, இதை சொன்னால் சிலர்லாம் யூடியூப்பில் பார்த்தாக்கா அப்படியே பத்தியா அப்படின்ட்டு. கவனிங்களேன், கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணி இது எனக்கு கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா அதை அவர் கொடுத்துடணும். அதில் நம்ம வஞ்சித்தோம், அதில் ஏமாத்தினா, அதில் கொஞ்சம் சுட்டுக்கணும் அப்படின்னா நீங்களே புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதை குறித்து சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்களை எந்த இடத்துல பிசாசு ஏமாத்தம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, இதை மட்டும் எனக்கு விடுன்றாரு. அதே போல தான் 90 நீ வச்சுக்கோ, 10 எனக்கு கொடுன்றாரு. அந்த 10லே நான் சுட்டுக்குவேன் அப்படின்னாக்கா அங்கே ஏமாற்றப்பட்ட அதே காரியம் உங்களையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுது? புரிஞ்சவங்களாம் கையை வைத்து ஒரு அலையில சொல்ல போகலாம். இவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சா? அப்போ நான் என்னத்தை சொன்னேன்? அங்கே இருந்துக்கிறதுங்க. ஆனால் நம்மளுக்கு அது விளக்கம் புரியல. அல்லையிலே சொல்லுங்களேன். எங்கே எப்படி பிசாசு வஞ்சிப்பான்? உனக்கு அப்போ தான் ஒரு கஷ்டத்தை கொடுப்பான், அப்போ தான் முக்கியமான ஃபங்க்ஷனை கொடுப்பான், அப்போ தான் முக்கியமான தேவையை கொடுப்பான். அப்படியே நீ ஊக்கமாக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரே, என்ன நீ தப்பாக நினச்சிக்கினா பரவாயில்ல ஆண்டவரே, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதே ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, தயவு செஞ்சு ஆண்டவரே, போய் ஏற்றுக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு டெஸ்ட்டு அங்கே தான் இருக்குது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. சரி, ரைட்டு. இந்த காணிக்கை குறித்து எப்படி வந்தது? இந்த காணிக்கை குறித்து யார் சொல்லி கொடுத்தா? ஆதாம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி தெரில, ஏவாலும் சொல்லி கொடுத்தா மாதிரி தெரில. ஆனால் நீங்கள் ஈசாக்கு இருக்கிறார்ல, யாக்கோபுடைய அம்மா உஷாராக சொல்லி கொடுக்கும், உஷாராக சொல்லி கொடுக்கும். ஏய், உங்கள் அப்பா இப்படி ஆசைப்படுறாரு, நீ என்ன பண்ணு, போய் பக்கத்தில் ஒரு மந்தியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அடித்து குத்துரு, சொல்லி கொடுப்பா, சூப்பராக சொல்லி கொடுப்பா அவங்க அம்மா. இதுதான் ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு ஒருத்தர் வருவார். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு பழத்தை எடுத்துன்னு வருவார். ஒருத்தர் பக்கத்துலேயே அப்பா அம்மாவை சுற்றிட்டு எடுத்துன்னு வந்து குத்துருவார். இங்கேருந்து வந்தது தான் சுட்ட பழம். இது பேர். இங்கேருந்து நிறைய சுட்ட பழங்கள் தான் அங்கே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் சுட்ட பழம் தான். இங்கேருந்து எல்லாத்தையும் சுட்டு 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 தனக்கானதா. ஒரு விஷயம் தெரியுமாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இதுவுமே கிடையாதுங்க. ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடையாது. அங்கேருந்து ஆரியர்கள், அங்கேருந்து வந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், இந்த ஜனங்களுக்கு மூல செலவு செஞ்சு இவங்களெல்லாம் அதையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அவன் ஒன்றுத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டான். நம்ம மங்குனி அமைச்சருங்க நம்ம ஆளுங்க அப்படியே இதை பிடிச்சின்னு உட்காந்துட்டு இருக்குது. ஆடி மாதத்தில் அவன் சூப்பராக கல்யாணம் பண்ணிட்டு போவான். ஆடி மாதத்தில் எல்லா ஃபங்க்ஷனும் வச்சுட்டு போயிடுவான். ஏன் சொல்லுங்கள்? எல்லா காய்கறி விலையும் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்காத, நம்ம வீட்டில் ஆடி மாதத்தில் எந்த ஃபங்க்ஷனும் பண்ண மாட்டோம். அப்படின்னா ஆகிடும், காய்கறி விலைலாம் கம்மி, பூ விலைலாம் கம்மியாகிடும், ஒரு நல்லதும் நடக்காது. அவன் பார்ப்பான், இந்த டைமில் நம்ம கல்யாணம் வச்சோம்னா காய்கறி எல்லாம் கம்மியாக வாங்கிக்கலாம். எழுதுனவன் உஷாராக எழுதிட்டு போயிட்டான். இதை வாங்கி வச்சுட்டு நம்ம தான் உட்காந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இதுமாதிரி நிறைய சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. புரிஞ்சுங்க, தயவுசெய்து புரிஞ்சுங்க. வாசிங்க.
இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவன் பேரில் எரிச்சல் வருது. என்ன எரிச்சல்? நான் முதல்ல கொண்டு வர ஆண்டவருக்கு என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளல, எனக்கு அப்புறம் வந்தான் என் தம்பி, அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்றாரு. இப்போ கொடுத்த காணிக்கை என்ன? முதல் கொடுத்த காணிக்கை என்ன? என்னால் சபிக்கப்பட்ட, என் தகப்பனால் தாயாரால் சபிக்கப்பட்ட இந்த நிலத்திலேருந்து நான் உழுது கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே. நீங்கள் தான் சொன்னீங்களே, நீ சபிக்கப்பட்ட பூமியிலேருந்து தான் நீ சாப்பிடணும், அதே சபிக்கப்பட்ட பூமியை நான் ஆசீர்வாதமாக மாற்றி இந்த பூமியிலேருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை அங்கீகரிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு இவர் சொல்கிறாரு. இப்போ கர்த்தருக்கு இவனை ஆசீர்வதிக்க முடியுமா முடியாதா? தேவன் என்ன காரியத்தை சொன்னாருன்றது கூட தெரியாமல் அதில் தன்னை நிலைநாட்டுவது, அதில் நான் என்னை அதை என்ன பண்ணுறது, பெருசாக காட்டுறது. இப்போ அந்த காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்க முடியல. ஏன்னா நீ உன்னால் சபிக்கப்பட்ட பூமி, உன்னால் இந்த பூமி கெட்டு போயிருக்கிறது. ஏன்னா நீங்கள் இந்த வார்த்தை கீழ்ப்படியில், அதனால் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. நீ வேர்வை சிந்தி கொண்டு வந்து இந்த சாபத்தினால் உண்டான இந்த ஆசீர்வாதத்தை என்கிட்ட காண்பிப்ப, நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? சாபத்தினால் வந்த ஆசீர்வாதம். நிலத்தின் பயிர் வகை எதனால் வந்தது? ஆனால் நீங்கள் ஆதியாகமத்தை எடுத்து வாசினா தெரியும், எல்லாத்துக்குமே விதையோடு கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லா விதையுள்ள கனிகளாக, அதாவது விதைப்பும் மறுப்பும் எல்லாமே அப்போதுலேருந்தே இருக்குது. ஆனால் என்னென்னா, இவங்க இந்த பூமியை தப்பாக சுழற்சியில் மாற்றி விட்டதுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதை நான் பண்படுத்தி, அதை என் ரத்த வேர்வை சிந்தி நான் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்குறேன். கடவுள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே. இவன் என்ன பண்ணான்னா, மந்தையில் போயிட்டு ஆடு மேய்க்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆடு மேய்க்கிற அந்த ஆடுகளில் முதற் பேரானது தலைச்ச ஆடாக பார்த்து, அதுவும் சூப்பராக இருக்கிற ஆடாக பார்த்து கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்குறான். அவனும் கொடுத்தது என்ன? இவன் காய்கறிகளை கொடுக்குறான், வெஜிடபிள்ஸ் கொடுக்குறான். இவன் ஆடை கொடுக்குறான். அதுவும் ஆட்டை கொடுக்கல. அவன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் ஆட்டை கொடுக்கல, முதல் பேரான. அதுவும் முதல் பேர் என்னன்னு அர்த்தம்னா, முதல் பேர் எப்பொழுதுமே தலைச்சம் பிள்ளையாக இருக்கும், தலைச்சம் தான் இருக்கும். அதாவது கர்ப்பம் திறந்து பிறக்கிற எல்லாமே கர்த்தருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இதை எப்படி கொண்டு வரான் அப்படின்னா, தேவன் தான் இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரம். இந்த ஆட்டுக்குட்டி இருக்கிறதுக்கு காரணம் இந்த கடவுள் தான். இந்த ஆட்டுக்குட்டியை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஏதோ நொஞ்சி நொடையான் போனதுலாம் வரல, பெஸ்ட்டாக கொண்டு வரான். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், எது கொடுத்தாலும் கர்த்தருக்கு பெஸ்ட்டாக கொடுங்க. ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வேறு ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி சாவர மாரி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து காணிக்க வச்சிச்சு. எதை கொடுக்கக்கூடாது? நொண்டியும் குருடும் இது மாதிரி சரீரத்தில் அவயங்கள் கெட்டு போனதை எடுத்துன்னு வந்து ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, செத்துற போதே இதுக்கு எத்துமே கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வாங்கி ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு விட்டோம். பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க ஆடுகளை காட்டில் இந்த ஆடு புஷ்டியாக வந்துடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு. அப்படியே பார்க்கறதுக்கு இப்போ கண்ணை உறுத்துது. இப்போது இதை போய் நம்ம காணிக்க கொடுத்துட்டோமே, இதை நம்ம கொடுக்காம இருந்திருக்கலாம் நம்மளுக்கு. உறுத்துது கண்ணு, அவ்வளோ புஷ்டி ஆயிடுச்சு. ஆடுகளுக்குள்ளே அந்த ஆடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாரி ஆகிப்போச்சு. அப்படிலாம் கொடுக்கக்கூடாது தேவனுக்கு. அப்படி கொடுத்தா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறதுக்கு காரணம். எது கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுக்கும்போது பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ரைட்டு. இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு தேவை. இப்போ என்னென்னு கேட்டால், இவன் எதை கொண்டு வந்தனா, தலைச்ச மாடை கொண்டு, அதுவும் புஷ்டியாக இருக்கிறத பார்த்து, கொழுமையாக இருக்கிறத பார்த்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறான். எதை கொடுத்தான்? ஹலோ, எதை கொடுத்தான்? வசனம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இவன் எதை காண்பிச்சான்? தலைச்சத்தை காண்பிச்சான். தலைச்சன்றது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எங்கே நடந்தது இந்த சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் பாவம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்க. நிர்வாணத்தை மூடுவதற்கு இவங்க அத்தியாலையை எடுத்து தைச்சி அவங்க உடையாக உடுத்தி கொள்கிறாங்க. அது தற்காலிகம், டெம்பரவரியாக, அது வேஸ்ட்டாக போகுது. அப்புறம் கர்த்தர் வந்து பார்த்து கூப்பிட்டு பேசி இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவனுக்கு தோலினால் ஒரு ஆடையை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? என்ன கூட கொடுத்தாரு? தோல் எதுலேருந்து வரும்? மிருகத்துலேருந்து வரும். ஆடோ மாடோ பசுவோ குட்டியோ ஏதோ ஒன்று. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டால், அங்கே அடிக்கப்பட்டது ஒரு ஆடு. ஆமே.
ஏன்னா அவரை குறித்து உலகத்தோடு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இவன் எதை காண்பித்தான்னா, கர்த்தாவே நீங்கள் தான் எங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறீங்க, பாதுகாப்புக்கு ஆதாரமாக இருக்கிறீங்க, இந்த பலியை கொண்டு வந்து கொடுக்குற அது நீங்கள் தான், வரப்போகிற மேசியாவாகிய கர்த்தர் நீங்கள் தான் அப்படின்னு அவரை காண்பிக்கும்படி கொண்டு வந்து கொடுத்தது தான் அந்த ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து எடுத்து வந்த இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர்கிட்ட கொடுக்குறான். கர்த்தர் அதை அங்கீகரிக்க முடியல. உன்னாலே பூமி கெட்டு போச்சு. உன்னாலே இப்போது நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்கள் ஹலோ கவனிச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு சண்டை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதனா வாங்கி கொடுத்தா உங்கள் அப்பா அம்மா வாங்குவாங்களா? ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க, அப்படியே ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? வாங்க மாட்டாங்க, கோவமாக இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. நீ எல்லாத்தையும் பண்ணுறது கொடுப்பேன், நீ நான் வாங்கணுமா? நான் ஆண்டவர் கோபமாக இருக்க மாட்டார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷமே தாங்காது பூமி. அவனை அங்கீகரிக்க முடியல, அந்த காணிக்கை அங்கீகரிக்க முடியல. ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் வசனம் சொல்லுது. ஏன்னா அவன் கொடுத்தது என்னென்னா, தேவனிடத்தில் ஒரே பேரான குமாரனை கொடுத்தான், பலியாக கொடுத்தான். அப்போ வாங்கினேன்னா அர்த்தம் அவனை அந்த ஆட்டை வெட்டணும். அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ரத்தம் யாருக்கு அடையாளமாக இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை கொண்டு வந்து கொடுக்குறான். கர்த்தர் பார்க்குறாரு, 2 பேரும் நான் உண்டாக்கின பிள்ளைகள் தானே வந்தீங்க. இவனுக்கு எது வேணான்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து இவன் என்ன பண்ணுறான், தன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறான். ஆனால் இவன் என்னை பிரதிபலிக்கிறவனாக, என்னை முன்னிறுத்துகிறவனாக, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவனாக இவன் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு 2வது கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 1ஆவதை தள்ளி போட்டு 2ஆவதை நிலைநிறுத்தினார் என்று வசனம் சொல்லுது. அது தெரியுமா உங்களுக்கு? 1ஆம் உடன்படிக்கை மோசே மூலமாக ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தினால உண்டாக்கப்பட்டது. அதை தள்ளிட்டு புது உடன்படிக்கையாக இயேசுவின் ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட புது உடன்படிக்கை கர்த்தர் நிலைநிறுத்துறார் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆபேல் காணிக்கையிலே நம்ம இயேசுவை பார்க்க முடியும். அந்த இடத்துல அவன் காண்பிச்சது இயேசுவை. அந்த ஆடு இயேசு கிறிஸ்து. ஏதோ ஒரு ஆடை கொடுக்கல, வேதம் அப்படிலாம் போடல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுன்னு பார்க்கலாம். மேலே மேலே மேலே. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றையும் எப்படியா கொடுத்தா? எப்படி கொடுத்தானா? தலையீற்றையும் கொழுமையானவையும். தேவனை எது மகிழ்ச்சி ஆக்குச்சு? 2 பேரும் கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, 2 பேருமே கொடுத்தாங்க. எது கர்த்தரை மகிழ்ச்சி ஆக்குச்சு? கொழுமையானதை, தலையீற்றை. கவனிங்களேன், புதிய உடன்படிக்கையில் ஒரு அம்மா என்ன பண்ணுது, ஒரு ஏழை தாய் விதவை கொண்டு வந்து 2 காசை போடுது. பணக்காரங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய போடுறானுங்க. இந்த அம்மா போடுற 2 காசை மட்டும் கர்த்தர் பார்த்து, அந்த அம்மா தான் உலகத்திலே அதிகமாக போட்டுச்சு அப்படின்ட்டாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ போட்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மள சொல்லலை. இந்த அம்மா 2 காசு போட்டுச்சு, அதை ரொம்ப பெருசாக பேசுகிறாரு. 2 காசு 1 காசு கட்டு அதெல்லாம் கர்த்தருக்கு முக்கியம் கிடையாது. தனக்கு அவ்வளோதான், இதுதான் என் லைஃப், இது கூட எனக்கு வேணாம், நான் உயிரோடு இருந்தால் இருக்கிறேன், இல்லாமல் போனால் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் பண்ணுறேன், இதை கொடுக்குறேன், கர்த்தாவை நேரேற்றுக்கொள்ள அங்கீகரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தா பாருங்களேன். அந்த இருதயத்தை வீட்டிலேருந்து வரும்போதே கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான், போகிறோம், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு ஃபைனலு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் அவருடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாருங்களேன், கொடுக்கறத குறித்து அவர் பேசலை, அந்த மனதை பார்க்குறாரு. ஆபேலுடைய மனதை பார்க்குறாரு. அந்த ஏழை விதவை தாய் கொடுக்கறத பார்த்தாரு. இன்னொன்று சொல்லட்டுங்களா, எலியா தீர்க்கதரிசி அவர் போய் அந்த சாரிபாத் விதவை வீட்டில் கேட்கும்போது கூட என்ன கேட்பார் தெரியுமா? முதல்ல எனக்கு எத்தணுவான்னு. அந்த அம்மாவே சொல்ல, நானே 2 நிறைய பேருக்குலாம் பிறக்கல, 2 பேருக்கு தான் பிறக்கிறேன், அதுவும் நானும் என் பிள்ளை இன்றைக்கி சாப்பிட்டு நைட்டு செத்துற போகிறோம், அவள் தான் முடிஞ்சு போச்சு, இன்னையோட முடிஞ்சுது என் கதை, அதை கேட்குறேன் நீன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோச்சிடலாம் போல். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, உன்னை நான் போஷிப்பேன் அப்படின்னு. ஒருவேளை கர்த்தர் அனுப்புன தேவ மனுஷன் இவர் தானோ, இவரை கொண்டு என்ன வேணாலும் பண்ண முடியும் கர்த்தரால் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த 2, அதாவது எனக்கும் என் பிள்ளைகளும் சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொல்லுவாள். ஆனால் அதில் இவர் கேட்பார், முதல்ல எனக்கு எத்தணும் வா. ஆமே. இன்னைக்கு நம்ம எப்படி எத்தனை போகிறோம்? முதல்ல எத்தனை போகிறோமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை போகிறோமா? அல்லேலூயா. பார்த்துக்கிறோம், கர்த்தருக்கு தெரியாத நம்ம கஷ்டம். உங்களை பிளான் பண்ணி உங்களை சூப்பராக எதில் வஞ்சிப்பான்னா, நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஆபேலை ஆசீர்வதிக்க முடியும்னா நான் சொல்கிறேன் உங்களையும் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ நான் ஆட்டை வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்கக்கூடாது. அதல்ல தேவனுடைய பார்வையில் இருதயம், அந்த தேவனுக்கு கொடுக்கணுன்ற இருதயம். அவனுடைய இருதயம் என்ன? கர்த்தர் சபிச்சார், எங்களால் இந்த பூமி சபிக்கப்பட்டது, அதுலேருந்து நான் கொடுக்குறேன் பாரு. அதை அங்கீகரிக்கலை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை மீறுவதே அவருக்கு பாவம். தேவனுடைய வார்த்தையின் பலியும் காணிக்க நீ விரும்பவில்லை. கர்த்தர் சொல்ற அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்காதான்றார். அல்லேலூயா. இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியிலேருந்து 2 பேரும் கொண்டு வராங்க. ஆடை எங்கே தான் வருது? பூமியில் தான் வருது. அது கிளை அதை அந்த விவசாயம் பண்ணி எடுக்கிறது எங்கே தான் வருது? பூமியில் தான் வருது. ஆனால் கொடுக்கும்போது நோக்கம் கரெக்டாக இருக்கணும். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி அவருக்கு முன் நிறுத்துகிறோம், நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? சம்பளம் வாங்கினதுமே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு அதிலேருந்து பிரித்து எடுத்து வைப்பாங்க, பைபிளில் வைப்பாங்க. அந்த காலத்தில் அது பக்காவாக பைபிள் வச்சுருப்பாங்க. ஜெபம் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை வருவாங்கள்ல, அதனால் எடுத்து வச்சுருவாங்க. இப்போலாம் என்னவாயிடுச்சுன்னா, உலகம் மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சு. இதை பார்த்துக்கலாம், எதனா வந்து நாள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நான் சொல்ல தப்பு கிடையாது. உன் இருதயத்தை அப்பயே பார்த்துட்டாரு. அந்த அந்த எந்தெந்த செலவுலாம் முன்னாடி வருது கவனிங்களேன். அந்த அந்த எண்ணம் வந்துடும் பாருங்களேன். காசு வந்தோம், இந்த 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 கடத்தை கொடுத்துலாம், இது வாங்கிக்கலாம், அதை வாங்கிக்கலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், அது செஞ்சலாம், இது செஞ்சலாம், அப்புறம் லாஸ்ட்டாக கத்திரி குத்தலாம். அந்த குத்தலான்னு பாருங்க, கொடுக்கலான்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் தப்பு. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணுன்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த காசை பார்க்கும்போதே முதல் கர்த்தருக்கு. ஒரு எதாகில ஒரு 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 நன்மை உங்களுக்கு வரும்போது முதல் கர்த்தருக்கு. எதாகில ஒன்று பார்க்கும்போது இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, இது கொடுத்தா கர்த்தர் மகிமைப்படுவாரான்னு பார்க்கணும். எல்லா வேலையை முடிச்சதுக்கப்புறம் போஸ்டெல்லாம் கொடுத்துக்கலான்றதுலாம் 2வது தாங்க. கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல. உங்களுக்கு சரியாக நான் நீங்கள் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அதை நினச்சிங்க பார்த்தியா, உங்கள் இருதயத்தில் நினச்சிங்க பார்த்தியா, அப்போவே நீங்கள் என்ன பண்ணீங்க, அவர் கொடுத்ததுக்கு சமம். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்காமல் இருக்கவும் முடியாது. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா, கொடுத்ததுனால ஆசீர்வாதம் கிடையாதுங்க. கொடுக்கணுன்ற இருதயம் வந்துச்சு பாருங்க, வாங்கும்போதே, அதை பெறும்போதே. நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, வேலைக்கு போய் சம்பாதிச்சா தான் தசம்பா கொடுக்கணும். ஆமென். அது பிசாசு நம்மளை மனதில் ஏற்றி விட்டான். நம்ம எதெல்லாம் நம்ம தோற்று போகிறோம் தெரியுமா? உங்கள் சொந்தக்கார யாரோ வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கலேன், அதில் தசம்பா கொடுக்க மாட்டோம். பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஒரு 10 ரூபா கொடுத்தா அதில் 1 ரூபா தசம்பா கொடுக்க மாட்டோம். இந்த சின்னதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா பெருசில் நீங்கள் கரெக்டாக இருக்க முடியும். நம்மளுக்கு என்னென்னா பல்காக வந்தால் தான் தசம்பா கொடுக்கணும். பெரிய ஒரு கட்டு வந்தால், அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10,000 ரூபாய் இல்லை ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிச்சா, ஐயோ நீங்கள் கொடுக்கறத குறித்து பேசவே இல்லைங்க. நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு இருதயம் வருது பாருங்கள். ஒரு முதல் எடுத்து கையில் வாங்கினதுமே இது கர்த்தருக்கு பரிசுத்தம், இது கர்த்தருக்கு கொடுக்கணும், இது கர்த்தர் இதை அங்கீகரிக்கணும், கர்த்தர் இதை வாங்கணும், கர்த்தர் என்கிட்ட வாங்குவாரா, அந்த ஆசை விருப்பம் வருது பாருங்க. எங்கே வாங்குறீங்களா அப்போது அதை தான் கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் கொடுத்ததெல்லாம் 2வது, 1 வாரம் பொறுத்து, 2 வாரம் பொறுத்து, 5 வாரம் பொறுத்து, அதெல்லாம் 2வது. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. கொடுக்கணுன்ற ஒரு இருதயம், கர்த்தருக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி, இது தேவனுக்கு போய் கொடுக்கணும், ஏசப்பாக்கு போய் கொடுக்கணும், ஏசப்பாக்கு போய் கொடுக்கணும், ஏசப்பாக்கு போய் கொடுக்கணும், அந்த எண்ணம் வருது பாருங்க. அதை பார்த்து தான் கர்த்தர் ஆபேலை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, நான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் சொல்கிறேன். சாபமாக இருந்த இந்த பூமியிலேருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, அந்த 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 மனது வந்துச்சுனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கொடுத்ததுக்கப்புறம் கர்த்தர் ஆசீர்வதிக்கலைங்க, கொடுக்கணும்னு நினைக்கும் போதே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்து வச்சிருக்கிறார். எல்லாமே அவரால் முடியும். அவர் சொல்கிறார் 51ஆம் சங்கீதத்தை 50ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும்.
காடுகளை வளையிற ஆடுகளை மாடுகளை ஆயிரமா இருக்குது. எனக்கு வேணா நான் அங்கேருந்து எடுத்துக்க போகிறேன், உங்கள்கிட்ட நான் ஏன் கேட்க பண்ணுவார்? நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க, தெரியும். 50ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஐயோ டைம் ஆயிடுச்சா? சோத்திரம், இப்படியே தான் நான் தப்பு பண்ணுறேன். ஒரே ஒரு வசனத்தை, அந்த 50ஆம் அதிகாரத்தை, சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தை ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அஞ்சாம் வசனம் வாசிங்க. பலியினால என்னோட உடன்படிக்கை பண்ணினேன். எல்லாரும் கூட சொல்கிறாராம், என்ன பண்ண சொல்ல? பலியினாலே என்னோட, நான் என்னெல்லாம் பலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினீங்களே, பரிசுத்தவான்கள் என்னோட கூட்டுங்கள் என்பார். அறிவிக்கிறது தேவனே நீதிபதியாய் இருக்கிறார். கேள், என் ஜனமே கேள், நான் இப்போ உங்ககிட்ட பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாக நான் சாட்சிடுவேன், நான் தான் தேவன். நான் எப்படி பேசுகிறேன் தெரியுமா? இது எப்படி பெற்ற வார்த்தைகள் தெரியுமா? சாதாரணமாக நினைக்க முடியாதுங்க. இந்த ஆதாம், இந்த ஏவாள் பண்ண தப்பு என்ன? அந்த கனியை புதுசா, அதனால சாபம் வந்தது. அதுக்கடுத்த வர ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க? அவன் காயின் வந்ததுமே தேவனால் இவங்களால் சபிக்கப்பட்ட பூமியிலேருந்து எடுத்து கொண்டு வந்ததுனால கர்த்தரால் அங்கீகரிக்க முடியல. ஆனால் ஆபேலை அங்கீகரித்தார். ஏன்னா அவனுடைய இருதயத்தை பார்க்குறாரு. அங்கே சொல்கிறார், என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம், எப்பா நீ கொடுக்குற பலியினாலெல்லாம் உன்னை நான் கடிந்து கொள்வது கிடையாது. உன்னை கொண்டு வந்து பலியிட்டு தகன பலியில் கொடுக்குறியே, அது எப்பொழுது என் முன்பாக இருக்கிறது. கவனிங்க, ஆண்டவர் எப்படி சொல்ற? உன் வீட்டில் இருக்கிற காளைகளும் உன் தொழுவத்தில் ஆட்டு கடாக்களையும் நான் அதெல்லாம் வாங்கிறது இல்லைப்பா. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ சூப்பராக பேசுகிறாருங்களேன். நீ கொண்டு வந்து கொடுக்குறிய, அதெல்லாம் வாங்கிறது இல்லை. சகல காட்டு ஜீவன்களையும் பர்வதங்களில் மலைகளில் ஆயிரமாய் திரிகிற எண்ணத்து, அவர் சொல்கிறார், எண்ணத்து காட்டில் எனக்கு வேணும்னா ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் டிஸ்கவரி சேனலில் போய் பாருங்கள், ஆப்பிரிக்கா தேசத்துலலாம் போய் பாருங்களேன். அப்படியே ஓட ஆரம்பிச்சதுன்னா பாட்டுன்னு ஓடின்னு இருக்கும். லட்சக்கணக்கில் ஆயிரமாக ஓடிட்டுருக்கோம். ஆடுகள் ஒரு பக்கம் ஓடும், மாடுகள் ஒரு பக்கம் ஓடும், சிங்கங்கள் ஒரு பக்கம் ஓடும். இதெல்லாம் எந்துப்பா. நான் போய் உங்ககிட்ட வாங்குவேன், நான் உங்ககிட்ட கொளுத்த கன்றுகளை வாங்குவேன், அப்படி இப்படி வாங்குவேன். நீ அதெல்லாம் நீ என்ன நினச்சிக்காத. நான் அவ்வளோ தாழ்ந்து போனவன் கிடையாது. நான் தான் தேவன், நான் தான் உனக்கு கொடுத்துருக்குறேன். நானே சொல்கிறேன், உனக்கு விரோதமாக நான் சாட்சிடுவேன். என்ன வாசிங்களேன். எல்லாத்தையும் அறிவேன். வெளியில் நடந்துட்டதெல்லாம் என்னதுப்பா? நான் பசியாக இருந்தேன், நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு காணிக்க வேணும்னா நான் இது மாதிரி கவனிங்க, எனக்கு காணிக்க வேணா நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்? எனக்கு காணிக்க வேணா தசம்பகத்தை வேணா நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்? எப்பா, பூமியும் அது நிறைவு என்னுடையது, நான் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து, நான் ஆட்டுக்கடா ஆபேல் கொண்டு வந்து ஆட்டுக்கடை ரத்தத்தை குடித்துக்காக நான் கேட்குறேன். நீ பண்ண வேண்டியது ஒன்று தான், தேவனுக்கு ஸ்தோத்திர பலி. அதை கையில் வாங்கும்போதே, அதை இருக்கும்போதே என் தேவனுக்கு நான் நன்றியே செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம்னா நன்றின்னு அர்த்தம். என் கர்த்தர் தான் எனக்கு எல்லா ஆதாரமும், என் கர்த்தர் தான் என்னுடைய எல்லா ஆசீர்வாதமும். நான் கைட்டு செய்கிறதா இருக்கட்டும், எனக்கு உண்டானது எல்லாத்துமே இருக்கட்டும், அது கர்த்தர் தான். ஸ்தோத்திர பலியில் அப்பயே இடணும். நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கறதுலாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் வாங்கும் போதே முதல்ல கையில் பெறும்போதே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அங்கேயே உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு பிடிச்சிரும். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துலங்க நம்ம ஆசீர்வாதத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆசீர்வதிக்கிறான்னு நினைக்கிறேன்ல, அது தப்பு. கொடுக்கணுன்ற எண்ணம் வரத்துக்கு முன்னாடியே அது கர்த்தருக்கு தான் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க, அங்கேயே உங்களை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. ஆனால் அதை தான் பிசாசு வஞ்சிக்கும்படி, அதை தான் ஏமாற்றும்படி, அதில் தான் எடுக்கும்படி பிசாசு என்ன பண்ணுவான்? சில கஷ்டங்களை கொண்டு வருவான். ஆண்டவரும் அதை அனுமதிப்பார். இவன் எதில் எப்படி உத்தமத்தில் இருக்கிறானோ பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆமென். வாசிக்க முடியல. உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் அதை பொருத்தனை செஞ்சு அதை எடுத்துன்னு வந்து போட்டுனா, நீ ஆபத்து நாள் நீ என்னை கூப்பிட்டினா
அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாரு, கர்த்தர் நான் என்ன கேட்டார் காணிக்க, கர்த்தர் தசமாங்க கேட்டார், கர்த்தர் தான் கொடுக்க சொல்கிறாரு, இந்த பாஸ்டருங்க கொடுக்க சொல்கிறாங்க, கர்த்தர் தான் இந்த காணிக்கை கேட்குறாருன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் தசம்பாகம் காணிக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த இருதயம் தான் கர்த்தருக்கு முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் கொடுங்கள், கொடுக்காமல் போங்க, அது உங்களுடைய ஆசீர்வாதம். அதாவது என்னென்னா, சாவி கொடுத்துட்டீங்கன்னா அவர் திருப்பி கொடுத்துருவாராம். மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களெல்லாம் கொண்டு வாருங்கள், நான் அப்பொழுது வானத்தின் பணங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போகட்டும், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று. அதனால் என்னை யூ டெஸ்ட் மீ, கொடுத்து பாரு, வச்சு பாரு. கொடுக்கறது கிரியை. நல்லா கவனிக்கணும். கொடுக்கறது கிரியை. நல்லா புரிஞ்சுங்க. கொடுக்கறது கிரியை. கொடுக்கணுன்ற இருதயம் வந்ததில்ல, அதான் விசுவாசம். நம்ம கொடுக்கறதுன்றதுக்கு இப்போ கொடுக்கணும்னு நினச்சேன் பாருங்க, அது அப்பயே பார்த்துட்டார் கர்த்தர். ஸோ அதுதான் தேவனுக்கு முக்கியம். அதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை வராதபடி நீங்கள் என்ன பண்ணிடணும், கர்த்தர் விரும்புகிறத, கர்த்தர் தனக்கானதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தொடவே கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போது நம்ம எடுத்து எதையோ தேவையில்லாமல் காரியங்களை செயல்படக்கூடாது. அப்போது இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியிலேருந்து ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், தேவனுக்கானதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்கணும் சொல்லுது. அல்லேலூயா. தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயன் கொடுக்கணும். தேவனுக்கு தான் முதலாவது தேவன், ரெண்டாவது தான் ராயன். டேக்ஸ் கட்ட சொல்கிறார். இங்கே எத்தனை பேர் டேக்ஸ் கட்டுறீங்கன்னு தெரில. நம்ம டேக்ஸ் கட்டாமையாக இருக்கிறோம். எல்லாத்துலேயும் டேக்ஸு, வாங்கத்தில் டேக்ஸு, விற்கத்தில் டேக்ஸ், அது டேக்ஸு, இது டேக்ஸ், எல்லா டேக்ஸ் தான். டேக்ஸ் கட்டலன்னு உங்களை யாருமே சொல்ல முடியாது. நீ ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரு டேக்ஸு, அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சாலும் ஒரு டேக்ஸு. இன்றைக்கி டேக்ஸ்லேயே தான் ஓடி நிற்குது. டேக்ஸ் கட்டலாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தனியாக டேக்ஸ் கட்ட சொன்னால் அதை விட பெரிய இது கிடையாது. இருந்தாலும் கட்டணும். டேக்ஸ் கட்டுற அளவுக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யாருன்னா ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, வருகிற வருஷத்தில் நான் டேக்ஸ் கட்டணும், என்ன அந்த அளவுக்கு எனக்கு ஆசீர்வதிங்க. முடியுமா முடியாதா? ஜபமே தப்பாக இருக்குது. எப்படி ஆகலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொஞ்சம் தேவனை பிரியப்படுத்துகிற ஜபத்தை, ஆண்டவரே நான் டேக்ஸ் கட்டணும்னு ஆசைப்பட்றேன். டேக்ஸ் யார் கட்டுவா? 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சா டேக்ஸ் கட்டணும். 10 லட்சத்துக்கு மேலே கொடுத்தாருன்னா தான் டேக்ஸ் கட்ட முடியும். அப்போ நீங்கள் என்ன கேட்குற அந்த வார்த்தையில்? ஹலோ, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இப்போ ஆண்டவரே நான் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு எனக்கு ஆசீர்வதிங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டீங்க அவர்கிட்ட? விசுவாசத்தில் கேட்கல, கிரியில் இல்லை. 10 லட்சன்ற பேரை நீங்கள் சொல்லாமையே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே என்ன ஆசீர்வதிங்கன்னு அர்த்தம். புரியல? ஆண்டவரே என்ன டேக்ஸ் கட்டுற மாதிரி என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். டேக்ஸ் யார் கட்டணும் அப்படின்னா, 10 லட்ச ரூபா சம்பாதிச்சுன்னா டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க? என்ன டேக்ஸ் கட்டுற அளவுக்கு என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்டீங்க. அப்போ நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கனாலே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் கட்டணும். 9,99,990 அப்படி போட்டிங்கன்னா கட்ட தேவையில்ல. அப்போ நீங்கள் என்ன கேட்டுட்டீங்க? கட்ட 10 லட்ச ரூபா கேட்கல. நாசுக்கா டேக்ஸ் கட்டுற அளவு என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் உண்மையாக கட்டுவான் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா கட்டு வைப்பார். அதில் எதுனா சுடட்டுமா ஆண்டவரே, அதில் எதுனா கொள்ளை அடிக்கட்டுமா ஆண்டவரேன்னா பெருசாக கேளுங்க. கருத்துக்கிட்ட ரொம்ப பெருசாக கேளுங்க. உங்களுக்கு வேணான்னா கொண்டு வந்து காணிக்கை பெட்டி இருக்குது. உங்களுக்கு வேணான்னா உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் நாட்டில் நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தர்மம் பண்ணுங்கள், அவங்களுக்குலாம் போய் கொடுங்க. வேணான்னா தயவு செஞ்சு பெருசாக கேட்டு கர்த்தருக்கு பெருசாக செய்யுங்க. அல்லேலூயா.